காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட, பில்லி சூனியம் பெரும்பகை அகல, வல்ல பூதம் வலாஷ்டிக பேய்கள், அல்லல் படுத்தும் அடங்கா முனியும், பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும், கொல்லிவாய் பேய்களும் கூரலை பேய்களும், பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும், அடியனைக் கண்டால் அலறிக் கலங்கிட, அடியனைக் கண்டால் அலறிக் கலங்கிட. யாரை கண்டால் அனைவரும் அலறி நடுங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான நம்முடைய தமிழ் கடவுள் முருகக் கடவுளை கண்டதும் தீயவர்களும் தீமைகளும் நடுங்கி போயிடுவாங்கங்க. நாளைய தினம் வரக்கூடியது மிக மிக அற்புதமான ஆடி கிருத்திகை. நாளைய தினம் 7/8/2026 வியாழக்கிழமை, குருவுக்கு மற்றும் குபேரருக்கு உரிய ஒரு நாள். இந்த வருடம் ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது 2 நாட்கள் சேர்ந்து வருகின்றது. எந்த 2 நாட்கள் வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் 6/8/2026 நாளை மாலை சரியாக 6:18 மணிக்கு கிருத்திகை திதி அப்படிங்கிறது தொடங்குது. தொடங்கி அடுத்த நாள் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 4:50 மணி வரைக்கும், மாலை 4:50 மணி வரைக்கும் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் நாளைய தினமும் நீங்கள் கிருத்திகையாக கணக்கில் எடுத்துக்கலாம், அல்லது 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் நீங்கள் கிருத்திகை கணக்கில் எடுத்துக்கலாம். ஏன்னா சில கோவில்களில் 6ஆம் தேதியும் சில கோவில்களில் 7ஆம் தேதியும் கிருத்திகை அனுஷ்டிக்கப்படுது. பட் இருந்தாலும் நாளைய தினம் இரவு பொழுதுல கிருத்திகை தங்கி இருப்பதால நாளைக்கே நம்ம முருகனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. முருகன் வழிபாடு அப்படின்னாலே வெற்றிலை தீபத்துக்கு அங்கு முதலிடம் கொடுக்கப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, யார் வீடுகளில் இந்த ஷட்கோண கோலமும் 6 வெற்றிலைகள் அதற்கு மேலே 6 தீபங்களை ஏற்றி தொடர்ந்து முருகனை வழிபாடு செய்து வருகிறார்களோ, முருகன் அவர்களை என்றுமே கைவிடுவது கிடையாது. இப்போ நாளைய தினம் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்ற போகிறோம். ஆனால் ஒரு சின்ன மாறுதல் அதில் செய்ய போகிறோம். நாளைய தினம் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ, நிறைவேறாத கோரிக்கைகள் ஏதாவது இருக்குது, பல ஆண்டுகளாக இந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்கவே இல்லை, முருகா இதை மட்டும் நீ எனக்கு நடத்தி கொடுத்துடு அப்படிங்கிறத இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் முருகன் கிட்ட கோரிக்கையாக வையுங்க. நிச்சயமாக மிக விரைவில் அந்த கோரிக்கை அப்படிங்கிறது நிறைவேற்றி தரப்படும். இதை தான் வேண்டிக்கணும், இதை வேண்டக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு விதிகள் கிடையவே கிடையாதுங்க. இந்த வெற்றிலை தீபத்தை நாளைய தினம் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் ஏற்றும் பொழுது உங்களுக்கு என்ன வரணும், என்ன ஆபத்து வரணுமோ அதிலிருந்து உங்களை காப்பார். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்களுக்கு உரிய நேரத்தில் முருகக் கடவுள் நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா மற்ற மாதங்களில் வரக்கூடிய கிருத்திகையை விட இந்த ஆடி கிருத்திகை சற்று கூடுதல் சிறப்பு மிக்கது. கேட்ட உடனே கேட்ட வரம் அனைவருக்கும் தரப்படும். ஏன்னா இது கிருத்திகை பெண்கள் முருகன் கிட்ட வைத்த ஒரு வேண்டுகோள். யார் ஒருத்தவங்க கிருத்திகை தினங்களில் உன்னை மனமுருகி வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் கேட்ட வரத்தை நீ அவசியம் தர வேணும் அப்படின்ட்டு முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கார்த்திகை பெண்களோட பேச்சை அவர் ஒருபொழுதும் தட்டமாட்டார். ஏன்னா 6 குழந்தைகளை அந்த கார்த்திகை பெண்கள் தினம் தினம் பாலூட்டி சீராட்டி வளர்த்து தீமைகளை அழிக்கக்கூடிய முருகக் கடவுளாக உருவாக்கினார்கள். எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க. நாளைய தினம் 6/8/2026 ஒரு 7 மணிக்கு மேலே, இரவு 7 மணிக்கு மேலே உங்களுடைய வீடுகளில் நீங்கள் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீபம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெற்றிலை மேலே மாவிளக்கு வைத்து நாம் ஏற்றக்கூடிய ஒரு தீபம். வெற்றிலை தீபமே முருகனுக்கு உகந்தது. ஆடி கிருத்திகையில் முருகனுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது அதி சிறந்தது. ஸோ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நாம் இப்படி ஏற்றும் பொழுது இத்தனை நாள் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளும் இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தவிடுபொடியாகும். இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும். உங்களுக்கு என்ன தரணுமோ அதை முருகக் கடவுள் எந்தவித தாமதமும் இல்லாமல் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த மாவிளக்கு தீபம். நம்ம பொதுவாக மாவிளக்குனா நம்ம அம்மன் கோவில்களில் போடுவோம், அல்லது புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளுக்கு போடுவோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த ஆடி கிருத்திகை, ஆடி மாதமே
சக்திக்கு உரிய ஒரு மாதம். அதனால் இந்த ஆடி கிருத்திகையில் இந்த வெற்றிலை மேலே இப்படி மாவிளக்கு வைத்து நாம் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அற்புத பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். காணும் இடங்களிலெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் பேரொளி வடிவான அந்த இறை தத்துவத்தை மாவிளக்கு நமக்கு உணர்த்துகிறது. இந்த மாவிளக்கு நீங்கள் செய்யும் பொழுது அவசியம் சுக்கு பொடி இருக்குது இல்லையா, அதில் இந்த மாவோடு நீங்கள் கலந்துக்கணும். இதில் இந்த பச்சரிசி மாவை நம்ம தண்ணீரில் ஒரு மணி நேரம் ஊற வைத்து அதற்கப்புறம் அதை கொஞ்சம் உலர்த்தி அந்த ஈரப்பதம்லாம் கொஞ்சம் குறைஞ்சி நம்ம அதுக்கப்புறம் அதை பவுடர் ஆக்கணும். மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்குவோம். அந்த அரிசி இருக்குது பாருங்கள், அந்த அன்னம் அது பிரம்ம விஸ்வரூபமாக இருக்கின்றது. ஆமாம், அந்த உலக உயிர்கள் எல்லாம் வாழ காரணமாக இருப்பது அந்த அன்னம் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வெல்லம். இந்த வெல்லத்தையும் நம்ம பச்சரிசி மாவையும் தான் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம். அதோடு நம்ம ஏலக்காய் பொடியும் சுக்கு பொடியும் கலந்துப்போம். அந்த வெல்லம் அப்படிங்கிறது மதுரம், இனிமை. முருகன் என்றால் இனிமை என்று அர்த்தம். ஸோ அதுவும் ரொம்ப நல்லது. அடுத்து அக்னி பகவான் நெய்யில் வாசம் செய்கிறார். இதை நம்ம நெய் விட்டு தான் ஏற்றணும். நம்ம நெய்யை விட்டு தான் ஹோமங்கள்லாம் வளர்க்கிறோம். அக்னி பகவானோட சக்தி நெய்யில் அடங்கி இருப்பதால் நாம் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது நேரடியாக இறைவனுக்கு கொண்டு சமர்ப்பிக்கப்படுகிறது. ஸோ இந்த மாவிளக்கை நம்ம மனதார ஆத்மார்த்தமாக ஏற்றி, ரொம்ப ஒரு அவசரத்துலலாம் ஏற்றாதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது, நேரம் இருக்கும்போது நீங்கள் ஏற்றுங்க. இப்போ காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் நான் வேலைக்கு போனோம் அப்போ அவசரமாக ஏற்றாதீங்க. மாவிளக்கு ஏற்றினீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் எந்தவித பதட்டம் இல்லாமல் கொஞ்சம் ஆத்மார்த்தமாக நீங்கள் அதன் முன்பு அமர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். எப்போ உங்களுக்கு நேரம் அதை மாதிரி கிடைக்குதோ அப்போ நீங்கள் ஏற்றுங்க. ஏன்னா நம்மையே நாம் விளக்காகவும் மனதை நெய்யாகவும் அன்பை தீபமாகவும் அர்ப்பணிக்கும் ஒரு அபூர்வ வழிபாடு தான் இந்த மாவிளக்கு வழிபாடு. அதனால் யாருமே தவற விட்டுடாதீங்க. இது நெய் போட்டு தான் ஏற்றணும். கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ நீங்கள் ஏற்றலாம். நீங்கள் நாளைக்கு இதை ஏற்ற போகிறீங்கன்னா நாளை காலை பெண்கள் தலை குளிங்க, அசைவத்தை தவிர்த்துடுங்க. வீட்லேயும் நீங்கள் சமைக்காதீங்க. அதே போல் வெள்ளிக்கிழமையும், ஏன்னா ஆடி கிருத்திகையில் நம்ம அசைவம் சமைப்பது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. ஸோ இதை தவிர்த்துடுங்க. தலை குளிச்சுட்டு நீங்கள் இதை ஏற்றும் பொழுது திரும்ப ஒரு முறை ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்டதை முருகக் கடவுள் அள்ளி கொடுத்தே தீருவாருங்க. இந்த தட்டுக்கு கீழே நீங்கள் ஷட்கோண கோலம் அப்படிங்கிறத வரைங்க. நிறைய பேருக்கு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றணும்னா திரும்ப மாலையும் அதே வெற்றிலையை பயன்படுத்தி தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். ஒரே நாளில் காலை மாலை 2 வேளையில் ஏற்றலாம். ஆனால் முன்னாடி நாள் அதே வெற்றிலையில் ஏற்றிட்டு அடுத்த நாளும் அதே வெற்றிலையில் நீங்கள் ஏற்றக்கூடாது. ஏன்னா வெற்றிலையெல்லாம் வாடி போயிருக்கும். அதை மாதிரி நம்ம செய்கிறது நல்லது கிடையாது. வியாழன் அல்லது வெள்ளி ஏதாவது ஒரு நாளில் இதை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.